Hi friends, welcome back. இன்றைக்கி ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ தான் நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். vlog சேனலில் நிறைய பேர் இட்லி வந்து பார்த்துட்டு இட்லி அந்த மாவு அரைக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அதை இன்றைக்கி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலில் ஷேர் பண்ணேன் அப்படின்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு. அதுக்காக தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் ஒரே மாவு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தாப்பம், அதே போல் பணியாரம், இன்கேஸ் அந்த மாவு புளிச்சிச்சு அப்படின்னா நான் அதை பணியாரமாக செய்கிறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். தனித்தனி நான் மாவு வந்து அரைக்க மாட்டேன். இத்தனைக்கும் நான் ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி தான் இந்த மாவு வந்து அரைக்கிறேன். அப்போது இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல இருக்குது பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டான இட்லி வந்து கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு மாவு அரைக்கிறதுலேருந்து ஸ்டோர் பண்ணுறது ஃபுல்லாக செஞ்சு கூட வந்து காமிச்சிருக்கிறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அரிசியை ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கணும். எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ லாஸ்ட் வரைக்கும் அதில் தான் நீங்கள் பருப்பு எல்லாமே மெஷர் பண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் ரைஸ் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் எந்த கிளாஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எந்த கப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அரிசி பருப்பு எல்லாமே அதில் தான் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் மெஷர் பண்ணி சேர்க்கணும். நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு வந்து செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, புழுங்கல் அரிசி, அது வந்து கடை அரிசி வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக இது வந்து ரேஷனில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த புழுங்கல் அரிசி தான். இதை வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நான் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்து அரைச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக கடை அரிசியும் சேர்த்துக்கலாம், இல்லை ரேஷன் அரிசியும் சேர்த்துக்கலாம். பட் நான் ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்து வந்து அரைக்கிறேன். எனக்கு வந்து இதோட டேஸ்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் வந்து ரேஷன் அரிசியும் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 4 கப் ரைஸ் வந்து எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். 4 கப் ரைஸுமே பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி தான். கொஞ்சம் வந்து செவக்க வரணும் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பச்சை அரிசி இதில் வந்து சேர்த்துக்கலாம். பட் இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயில் இன்னுமே இருக்கு இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நான் பச்சை அரிசி வந்து சேர்க்கலாம். மாவு கொஞ்சம் சீக்கிரத்தில் புளிச்சிடும் அப்படின்றதுனால புழுங்கல் அரிசி மட்டும்தான் சேர்த்து உங்களுக்கு அரைச்சி காமிச்சிருக்கிறேன். இன்கேஸ் குளிர்காலத்தில் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் பச்சை அரிசி கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம். அரிசி வந்து மெஷர் பண்ணி சேர்த்தாச்சு. இதை வந்து குறைஞ்சது ஒரு 4-5 முறையாச்சும் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரேஷன் அரிசியை வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் ஒரு மாதிரி கொஞ்சம் வாசனை இருக்கும். அது வந்து போகணும் அப்படின்னா ஒரு 4-5 முறை நம்ம வாஷ் பண்ணும்போது தான் போகும். ஸோ ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் தண்ணி வந்து நிரப்பி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 மணி நேரமாச்சும் ஊறணும். அரிசி வந்து ஊற வச்ச உடனே நம்ம பருப்பை வந்து ஊற வச்சிடணும். நான் 4 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன் இல்லையா, இதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வந்து நான் சேர்த்துக்குவேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துப்பேன். இன்கேஸ் உங்களுக்கு ஜவ்வரிசி சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா 1 கப் ஃபுல்லாக வந்து உளுந்த பருப்பு வந்து நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னா 4 கப் ரைஸ்க்கு 1 கப் பருப்பு வந்து சரியாக இருக்கும். அப்போ நீங்கள் 2 கப் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் சேர்த்துக்கும் போது சரியாக இருக்கும். அந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி சேர்க்குறேன் அப்படின்றதுனால 3/4 கப் அளவுக்கு தான் அந்த பருப்பு வந்து எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் இந்த மெஷர்மெண்ட்டில் தான் அரைக்கிறேன். இந்த பருப்புக்கு மேலே நமக்கு ஒரு பவுடர் மாதிரி இருக்கும். அந்த பவுடர் வந்து போகக்கூடாது. ஸோ இதை வந்து நீங்கள் 4-5 முறைலாம் வாஷ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரே ஒரு அலசி அப்படியே வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த பவுடர் வந்து போகாமல் அப்படியே இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒர்க்காகன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் நான் வந்து இந்த பருப்பு ஊற வைக்கும் போது போர் தண்ணியில் வந்து ஊற வைக்க மாட்டேன். RO வாட்டரில் வந்து ஊற வச்சுருவேன். அந்த RO வாட்டரை பார்த்தீங்கன்னா மாவு அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்குவேன். இன்கேஸ் நான் கடையில் கொடுத்து அரைக்கிறேன் அப்படின்னா அந்த தண்ணியை வந்து ஊற்றி மாவு அரைக்கிறதுக்கு வந்து கொடுத்து விட்டுருவேன். அப்போ நமக்கு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா பொசப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ ஒரே ஒரு முறை வந்து அந்த பருப்பை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே வந்து ஊற வச்சாச்சு. அடுத்து தான் நான் ஜவ்வரிசி வந்து சேர்த்துப்பேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஜவ்வரிசி நான் எப்போ ஊற வைப்பேன்னு பார்த்தீங்கன்னா அரிசி அந்த பருப்பு வந்து ஊற வச்சா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் நான் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சுக்குவேன். இன்கேஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது மறந்துடுவீங்க அப்படின்னா நீங்கள் அரிசி பருப்பு ஊற வைக்கும் போது இந்த ஜவ்வரிசி ஊற வச்சுக்கலாம். ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் நல்லா ஊறிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து ஊற வச்சுக்கிறேன். எந்த கப்பில் வந்து நான் அரிசி பருப்பு மெஷர் பண்ணேன்னா அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் இப்போ நான் ஜவ்வரிசி வந்து சேர்த்துருக்கிறேன். இது வந்து மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். மாவு ஜவ்வரிசின்னு கேட்டால் கடையில் கொடுப்பாங்க, அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிறேன். 1/4 கப் மட்டும்தான் நான் இது எடுத்துருக்கிறேன். அதாவது உளுத்தம் பருப்பு நம்ம வந்து 3/4 கப் எடுத்துருக்கிறோம் இல்லையா, அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக 1/4 கப் அளவுக்கு இந்த ஜவ்வரிசி இப்போ ஊற வச்சுருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் வந்து இதிலே சேர்த்து ஊற வச்சுக்கிறேன். இந்த வெந்தயம் வந்து சேர்த்துக்கும் போது நம்ம தோசைலாம் ஊற்றினோம் அப்படின்னா கலர் வந்து கரெக்டாக கிடைக்கும், கொஞ்சம் நல்லா செவக்க கிடைக்கும். அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் அதிலே சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். எல்லாமே ஊறிட்டுருக்கு. 5 மணி நேரம் கழித்து நான் வந்து மாவரைக்கு கொடுத்து விடுவேன். அப்போ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் கழிச்சு நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஊறி இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஊறி இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஊறும். நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த அரிசியோட கலரே சேஞ்சாக இருக்கும். ஊற கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஜவ்வரிசி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு.
இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே ஒரு பக்கெட்டில் வந்து மாற்றி கடையில் வந்து கொடுத்து விட்டுருவேன். நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் வந்து இங்கே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து அரைச்சிட்ருக்கேன். பக்கத்தில் தான் அரைச்சி கொடுக்குறாங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக நல்லாவே அரைச்சி கொடுக்குறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அங்கேயே வந்து அரைச்சிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக வந்து அரைச்சிக்கலாம். பட் நான் வந்து வீட்டில் அரைக்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னா ரெண்டுத்தையும், அதாவது பருப்பு அரிசி ரெண்டுத்தையும் வந்து கலந்துட்டு ஒரே டைமிங்கில் வந்து போட்டு எடுத்துருவேன். அந்த மாதிரி வந்து செய்யும்போது எனக்கு சரியாக தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து அரைச்சிக்கலாம். கடையில் கொடுத்து விடும்போது நான் அதே மாதிரி தான் பண்ணுவேன். அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து கலந்துட்டு, அதே போல் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, பருப்பு ஊற வச்சுருந்த அதே தண்ணியை வந்து கொஞ்சமாக உள்ளே வந்து சேர்த்துட்டு கூடவே ஜவ்வரிசியை வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறேன். அவ்வளோதான். இப்போ இதை வந்து கடையில் கொடுத்து அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வீட்டில் அரைக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. வீட்டில் வந்து அரைக்கும்போது எவ்வளோ பொசப்பாக இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசி அதே போல் நம்ம அந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியை வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால இந்த அளவுக்கு நல்லா பொசப்பாக இருக்கும். மாவு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லாவே அரைச்சி கொடுப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் தைரியமாக அதே கடையில் வந்து அரைச்சிட்ருக்கேன். மாவு வந்து அரைச்சி வந்ததுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்டோர் பண்ணும்போது அதே பாத்திரத்தில் வச்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன். இந்த மாவு வந்து எனக்கு கரெக்டாக ஒரு 4 நாள் கிட்டத்தட்ட எனக்கு வரும். ஸோ வந்து இந்த மாதிரி பாக்ஸில் தனித்தனியாக வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ நான் ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அதே போல் ஒரு பாக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா காலையில் நைட் எனக்கு வந்து வரும். அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நம்ம ஒரே பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் எடுத்து வந்து கரைக்குவோம். அதே டைமிங்கில் அப்போ வெளியே வைக்கும்போது நமக்கு புளிச்சிரும். மாவு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 4 நாள் 5 நாள் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ நான் மோஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4 நாள் வரைக்குமே மாவு வந்து புளிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து மாவை கலந்து விட்டுறேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா தான் வந்து பாக்ஸில் நான் வந்து மாற்றி ஸ்டோர் பண்ணுறேன். இந்த மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஒரு 1 வீக் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 4 நாள் தான் எனக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து நான் வேறு டிஃபன் வந்து செய்யும்போது இந்த மாவு இருக்கு இல்லையா, ஸோ வந்து 1 வீக் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 வீக்குமே எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதே போல் நான் பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணுறத விட இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இனிமேல் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 2 கப்பில் இப்போ மாவு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கெட்டில் வந்து இருந்துச்சு இல்லையா, அதை என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் இப்போ வந்து அந்த பக்கெட்டில் நான் நிறுத்தி வச்சுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கக்கூடிய மாவு இருந்துச்சு அப்படின்னா அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது தேவைப்படும் போது அந்த மாவை எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி கூட வந்து யூஸ் பண்ணிக்கும் அப்படின்றதுனால இப்போ பக்கெட்டில் கொஞ்சம் மாவு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருக்கிறேன். அதை மட்டும் வந்து உப்பு போட்டு கலந்து இப்போ வச்சிட போகிறேன். அப்படியே வந்து மூடி போட்டு வச்சிட போகிறேன். காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணல இல்லையா, அந்த மாவில் நான் உப்பு வந்து எதுவுமே சேர்க்கல. இதில் மட்டும்தான் உப்பு சேர்த்து கலந்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போ வந்து கலந்தாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா லிட் வந்து க்ளோஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுடுறேன். நான் லிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணல. கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிற மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். காலையில் டிஃபன் செய்யும்போது நான் வந்து காமிக்கிறேன். இப்போ காலையில் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து நான் இட்லி தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த மாவில் நீங்கள் இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாமே வந்து செஞ்சுக்கலாம். மாவு இவ்வளோ சூப்பராக ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி மாவு வந்து எக்ஸ்ட்ரா தான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அர்ஜென்ட்டாக இருக்கும்போது அதை எடுத்து மிக்ஸ் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஃபர்ஸ்ட் மாவு நல்லா கலந்து விட்டுறேன். ஒரு சிலர் வந்து கலந்து விடாமல் அப்படியே வந்து செய்வாங்க. பட் நான் வந்து கலந்துட்டேன். இன்கேஸ் இட்லி வந்து செய்கிறேன் அப்படின்னா கொஞ்சமாக இட்லி சோட்டா மாவு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து நான் சேர்த்துக்குவேன். இப்போ ஒரு சிலர் வந்து 1 டீஸ்பூன் சேர்க்குறாங்க அப்படின்னா அதில் வந்து நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவேன்னு வச்சுக்கோங்களேன். அதை சேர்த்துக்கும் போது நமக்கு இட்லி வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குவேன். அதே போல் நான் நைட்டு வந்து உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப புளிச்சிடும் அப்படின்றதுனால கொஞ்சமாக சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். இப்போ வந்து அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அந்த இட்லி சோடா வந்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இட்லி அப்படின்னும் போது நமக்கு மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து கலந்துட்டு நான் வந்து இட்லி பிளேட்டில் ஊற்றி வச்சிட போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இட்லி சோடா சேர்க்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து அந்த ரைஸ் ஆகிறது மட்டும் கம்மியாக இருக்கும். தோசை வந்து செய்யும்போது நான் அந்த இட்லி சோடா வந்து சேர்த்துக்க மாட்டேன். இட்லி வந்து செய்யும்போது மட்டும்தான் அந்த இட்லி சோடா வந்து நான் சேர்த்துக்குவேன். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. என்னோடய இட்லி பாத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில் தடவி நம்ம ஊற்றுவோம் இல்லையா, அந்த மெத்தட் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட்டில் ஆயில் வந்து நான் தடவிக்கிறேன். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இட்லி ஊற்றணும் அப்படின்னா நமக்கு ஒட்டாமல் வரும். இன்னும் நெய் வந்து நம்ம சேர்த்துக்கும் போது அந்த வாசனை நல்லாயிருக்கும், இனிமேல் ஒட்டாமல் வரும். பட் நான் இன்றைக்கி வந்து ஆயில் தான் வந்து அப்ளை பண்ணுறேன்.
ஆயில் வந்து இப்போ அப்ளை பண்ணியாச்சு. அதே போல் இட்லி அந்த பிளேட்டில் மாவு வந்து ஊற்றும் போது கரண்டியில் வந்து எடுக்கிறீங்களே அப்படியே ஒரே டைமிங்காக வந்து நீங்கள் ஊற்றிடணும். இந்த மாதிரி மேலேருந்து அப்படியே வரி வரியாக வந்து ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹேர் பபிள் வந்து லாக் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாஃப்ட்டாக வராது, ஒரு மாதிரி கல் மாதிரி ஹார்டாக தான் இருக்கும். ஸோ அந்த பிளேட்டில் வந்து ஊற்றும் போது அப்படியே இந்த மாதிரி எந்த கரண்டியில் மெஷர் பண்ணி எடுக்கிறீங்களோ அப்படியே வந்து ஊற்றிடணும். இதுவும் ஒரு சின்ன டிப் தான். இட்லி வந்து சாஃப்ட்டாக கிடைக்கிறதுக்கு இதுவும் ஒரு சின்ன டிப் தான். ஒரு சிலர் ஃபர்ஸ்ட் ஒரு கரண்டி எடுப்பாங்க, அதை ஊற்றிட்டு 2வது கரண்டி எடுத்து ஊற்றுவாங்க. அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது. ஒரு கரண்டி வந்து நீங்கள் எடுத்து மெஷர் பண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா அது அப்படியே ஃபுல்லாக வந்து ஊற்றிடணும். அதே போல் மேலேருந்து வரி வரியாகவும் ஊற்றக்கூடாது. அவ்வளோதான். இட்லி பிளேட்டில் வந்து மாவு ஊற்றியாச்சு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுருந்தேன். இப்போ அப்படியே வந்து உள்ளே எடுத்து வச்சிடுறேன். அதே போல் நம்ம இட்லி வந்து சம்டைம்ஸ் வேக வைக்கும்போது நமக்கு கீழே தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதே போல் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிராக் விட்ட மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து வெடிச்சு போயிருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டாக இருக்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருப்போம். அப்போ வந்து நமக்கு அந்த மாதிரி ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இட்லியை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே கிராக்லாம் இல்லாமல் தண்ணி விடாமல் கரெக்டாக வரும். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு நான் வந்து இப்போ எடுத்து காமிச்சிருக்கிறேன். இட்லி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெந்துருச்சு. கை விட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ நான் எடுத்து கீழே வச்சுருக்கிறேன். இது வந்து எண்ணெய் தடவி ஊற்றுற பிளேட் அப்படின்றதுனால இந்த மாதிரி கீழே எடுத்து வச்சதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி வந்து தெளிச்சிட்டேன். ஒரு 2-3 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா தான் நான் எடுப்பேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். உடனே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இட்லி வந்து ஒட்டிகிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்துட்டு இப்போ வந்து நான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷமாச்சும் நம்ம டைம் வந்து கொடுக்கணும். இப்போ இட்லி வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா அந்த பிளேட்டில் அப்படின்னு நிறைய வந்து ஒட்டிக்கும். நமக்கு நிறைய வந்து வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான். இட்லி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து பிச்சு கூட காமிச்சிருக்கிறேன். உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனைக்கு நம்ம பாதி பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கே எவ்வளோ வந்து வெள்ளையாகவும் அதே டைமிங்கில் சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். நான் வ்ளாக் சேனலில் வந்து ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி ஊற வைக்கிறத காமிச்சிருப்பேன். பட் மெஷர்மெண்ட் மட்டும் காமிச்சிருக்க மாட்டேன். நான் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்து அரைச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இட்லி தோசை எல்லாமே ரொம்ப வந்து சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்கேஸ் இட்லி வந்து ஹார்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெஷர்மெண்ட்டில் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டான இட்லி வந்து கண்டிப்பாக வரும். நான் இன்றைக்கி வந்து இந்த மாவில் இட்லி தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து அதை காமிச்சிருக்கிறேன். பட் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை அதெல்லாம் வந்து செஞ்சதை ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அதை லாஸ்ட்டாக வந்து அட்டாச் பண்ணுறேன். இது வந்து நான் இன்னொரு நாள் செஞ்ச இட்லி. அப்போவும் எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். எப்போ மாவு நான் வந்து அரைச்சாலும் இதே மாதிரி தான் வந்து எனக்கு இட்லி கிடைக்கும். உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இன்னொரு நாள் செய்யும் போதும் பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிச்சிருக்கிறேன். இன்னொரு நாள் வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போது நான் இதே மெஷர்மெண்ட்டில் தான் மாவு வந்து அரைச்சிருந்தேன். அதே மாதிரி சாஃப்டான இட்லி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். அதே மாவில் நான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முட்டை ஊத்தாப்பம் வந்து செஞ்சுருந்தேன். அதுவும் நல்லா வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அதோட கிளிப்பிங்ஸ் தான் இது. இன்னொரு நாள் அதே மாவில் நான் தோசை வந்து செஞ்சுருந்தேன். அதுவும் நல்லா முறுமுறுப்பாக நல்லா செவக்க வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஒரே மாவில் எல்லாமே வந்து நம்ம செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.